அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கிறத முழுசா பார்க்க போறோம். அதாவது ஒரு பிகினரா இருக்கீங்க, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப கிளாரிட்டியா மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? இதுதான்ப்பா இவ்வளோதான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கிளாரிட்டியா சொல்லியிருப்பேன். அதேபோல என்னென்ன விதமான மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, அதில் எதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இந்த வீடியோ பார்க்குறப்ப கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா என்ன, இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா ஒரு ₹500 நீங்கள் தாராளமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். நான் வந்துட்டு கோல்டு வந்து வாங்கிட்டுருக்கேன் மாதம் மாதம். நான் மற்ற வீடு வாங்கிட்டுருக்கேன், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு சேர்த்துட்ருக்கேன். அது இல்லாமல் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கு வந்து நிறைய அமௌண்ட்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, பயமாக இருக்குது, ஒரு ₹500 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் மியூச்சுவல் ஃபண்டு தான். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் கிட்ட இருந்து ஒரு ₹500 அல்லது ₹1000 வச்சுக்கலாமே, ஒரு மாதத்துக்கு நீங்கள் ₹1000 கட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் காசு போடுவாங்க இல்லையா? அப்போ அந்த அமௌண்ட்டை மொத்தமாக வந்து கலெக்ட் பண்ணி, குரூப் ஆஃப் பீப்புளுடைய மொத்த பணத்தையும் கலெக்ட் பண்ணி ப்ரொஃபஷ்னல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் மூலமாக உங்களுக்கு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ரிட்டர்னை வந்து எடுத்து அதை ப்ராஃபிட்டாக உங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டுடைய வேலையே. ஸோ இங்கே நிறைய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குது. அதில் தான் இந்த ₹500 ₹1000 அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி யாரெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஐசிஐசிஐ, நிப்பான், ஹெச்டிஎஃப்சி, அதே போல் எஸ்பிஐ கிட்ட கூட வந்துட்டு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குது. இப்போ எல்லா பேங்க்ஸுமே ஆல்மோஸ்ட் வந்து அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. அதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை வந்து ரிசர்ச் பண்ணி அந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. ப்ரொஃபஷ்னல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றிலாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சு அதையே வந்து ப்ரொஃபஷ்னலாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸ். அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய மொத்த அமௌண்ட்டையும் எடுத்து எந்தெந்த கம்பெனியில் போட்டால் நல்ல ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறதுக்கு ஏற்றாப்புல வந்து அமௌண்ட்டை வந்து பிரித்து போடுவாங்க. இதுதான் வந்து நடக்கும். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எதுலலாம் போடுவாங்கன்னா உங்கள் பணத்தை ஸ்டாக்ஸு, பாண்டு, கோல்டு இது எல்லாத்துலேயுமே போடுவாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய அந்த ₹500 பிரித்து போடுவாங்க. அதே போல் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் வந்து டைரெக்டாக மார்க்கெட் ஸ்டடி பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதம் எந்த கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, அடுத்து இன்னொரு ஒரு வருஷத்தில் வந்து இந்த கம்பெனி என்ன நிலைமைக்கு போகும், ஒரு 10 வருஷமாக அந்த கம்பெனி என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பெருசாக வந்து ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நீங்கள் வந்து, அதாவது ஒவ்வொரு ஷேருக்கும் வந்து நீங்கள் வந்து ஸ்டடி பண்ண வேண்டியதில்லை. அது எல்லாமே வந்து ப்ரொஃபஷ்னல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களே வந்து பார்த்துப்பாங்க. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தான் அவங்களுடைய முழு நேர வேலையாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்மால் அமௌண்ட்டை வச்சு கூட நீங்கள் எஸ்ஐபியாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை பிக் அமௌண்ட்டாக இருக்குது, ஒரு ₹10,000 ₹20,000 அப்படியெல்லாம் கூட இருக்குது அப்படின்னா, ஸோ பேசிக்காக வந்து ஒரு ₹5,000 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லம்சமாக வந்து போடலாம். அதாவது ஒரு ₹5,000 இருக்குது அப்படின்னா அந்த 5,000 ஒரு டைம் மட்டும் பே பண்ணிவிட்டு அதை மியூச்சுவல் ஃபண்டில் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க, ரைட்டுங்களா? அது மாதிரி லம்சமாக எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போ வந்து அந்த லம்சம் அமௌண்ட்டை போடுவீங்க. இது மாதிரி கூட பண்ணலாம். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, நீங்கள் ஒரு ₹1000 கட்டுறீங்கன்னா அந்த ₹1000 வச்சு 10 கம்பெனிஸில் இருக்கக்கூடிய 10 ஷேர்ஸில் வந்து வித்தியாசமாக வந்து டைவர்ஷன் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 10 கம்பெனியுமே வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு எல்லா நாளுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். அதில் ஒரு கம்பெனி 2 கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகலாம். ஆனால் மிச்சம் 8 கம்பெனியில் 4 கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து வளரலாம். அப்போ இது எல்லாமே ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டடான ஒரு அமௌண்ட்டாக வந்து ரிட்டர்ன் வர்றது தான் இதில் ஒரு பெரிய வந்து விஷயமே. ஸோ ரிட்டர்ன் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 கம்பெனிஸுடைய மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்பும் போகலாம், டவுனும் போகலாம். ஸோ இதில் ஆவரேஜாக வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஒவ்வொரு ஷேர்ஸும் விழுகுதா ஏறுதான்லாம் தேவை கிடையாது. இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குது இல்லையா, நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, நிப்பான்லாம் சொன்னேன் இல்லையா, எஸ்பிஐ உட்பட. ஸோ அதில் எது பெஸ்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, அதில் யார் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க, அந்த ரிசர்ச் பண்ணி போட்டிங்கனாவே வந்து போதும். அதே போல் நீங்கள் லாங் டேர்முக்கு, அதாவது மோர் தென் 5 இயர்ஸ்க்கு நீங்கள் போடக்கூடிய காசு எஸ்ஐபி கட்டுறீங்கன்னா ஒரு 5 வருஷம்
உங்களால் எவ்வளோ தூரம் உங்களால் 5 வருஷத்துக்கு எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக மாதம் மாதம் கட்ட முடியுமோ அந்த அமௌண்ட்டை கூட நீங்கள் கட்டிட்டு வரலாம். ஸோ அப்படி கட்டுறப்போ மோர் தென் 5 இயர்ஸ் ஆகிறப்போ நீங்கள் கட்டுறீங்க, ப்ராஃபிட் அமௌண்ட் வரும் இல்லையா, அதுவும் சேர்ந்து ஒரு காம்பவுண்டிங் ஆகி ஒரு குட் ரிட்டர்ன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகிறீங்க அப்படின்னாவே ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு மேலே தான் இந்த அமௌண்ட்டை வந்து நான் எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து வச்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு செலக்ட் பண்ணணும். அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் போடக்கூடிய காசை வந்து செலக்ட் பண்ணணும். இது ரெண்டுமே வந்து இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஈஸி டு ஸ்டார்ட்டுங்க. அதாவது நிறைய ஆப் இருக்குது. க்ரோ, ஜீரோதா, அப்புறம் இதுக்கு முன்னாடி சொன்ன அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பேங்க் ஆப்ஸ்லேயே வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதுலேயே நீங்கள் தாராளமாக போய் அமௌண்ட் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு தயவு செஞ்சு ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அண்டு இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா செபியால் வந்துட்டு ரெகுலேட் ஆகி தான் இருக்கும். அதே போல் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஆனால் டைரெக்டாக உங்களோட ஃபண்டை நீங்கள் மேனேஜ் பண்ணாமல் ஃபண்ட் மேனேஜர்ஸை வச்சு ப்ராப்பராக ஃபண்ட் மேனேஜ் பண்ணுறது தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டுடைய ஒரு சூப்பரான ஒரு விஷயமே. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 விஷயம் முக்கியமாக நீங்கள் வந்து பண்ணிடணும். ஒன்று, உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டை வந்து ரெடி பண்ணிக்கணும். எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறது வந்து இம்மிடியட்டாக எடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டாக இருக்கணும். அப்போ உங்களுடைய 3லேருந்து 4 மாதம் சம்பளத்தை வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதாவது 3லேருந்து 4 மாதத்தை நான் வந்து ஓட்ட முடியும் இந்த காசை வச்சு அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, வேலையே இல்லை அப்படின்னாலும் அந்த அமௌண்ட்டை எஃப்டியாவோ இல்லை ஆர்டியாவோ போட்டு ரெடி பண்ணி முதல்ல வச்சுக்கோங்க. 2வது, ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்புறம் இல்லைனா டேர்ம் இன்சூரன்ஸ், இதை வந்து கம்பல்சரி எடுத்துக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தே ஆகணும் எல்லாருக்குமே. அதை மட்டும் தயவு செஞ்சு எடுத்துட்டிங்கன்னா பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எமர்ஜென்சி நம்ம கையில் இருக்கிற மொத்த காசும் செலவாகிறது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு தான். ஸோ அந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்றாப்பில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வாங்க. சும்மா வந்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணி ஃப்யூச்சருக்கு சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கையில் காசு இல்லாமல் வந்து மாட்டிக்காதீங்க. அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். அடுத்து டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு. பேசிக்காக மெயினாக வந்து 3 கேட்டகரி இருக்குங்க. ஈக்விட்டி ஃபண்டு, அடுத்து வந்து டெப்ட் ஃபண்டு, 3வது ஹைப்ரிட் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் ஃபண்டு இருக்குது. இதை பற்றி ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தனித்தனியாக ஈக்விட்டி ஃபண்டா என்ன, டெப்ட் ஃபண்டா என்ன, ஹைப்ரிட் ஃபண்டா என்னன்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஈக்விட்டி ஃபண்டு. அதாவது ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் கம்பெனிஸோட ஸ்டாக் வாங்குவீங்க இல்லையா, அதே போல் தான் இங்கே கம்பெனியோடைய ஷேர்ஸ் ஆர் ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஈக்விட்டி ஃபண்டில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இது வந்துட்டு லாங் டேர்ம், அதாவது 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஈக்விட்டி ஃபண்டில் வந்து அமௌண்ட்டு போட்டு ரிட்டர்ன் பார்க்கணும், 5 வருஷத்துக்கு மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு ஒன். ஓகேங்களா. ஸோ 5 வருஷத்துக்கு கீழே அப்படின்னா ஒரு கம்பெனி மேலே போகும், ஒரு கம்பெனி கீழே வரும். ஸோ ப்ராஃபிட்லாம் இல்லாமல் கூட இருக்கும். அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது. 5 வருஷத்துக்கு மேலே போகிறப்போ ஓவராலாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருது. ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இது வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா மினிமமாக வந்து ஒரு 10 இயர்ஸ்லாம் நீங்கள் போகிறப்போ 12% ரிட்டர்ன் தாராளமாக கொடுத்துருது. 13, 14%, 15% கொடுத்தது எல்லாமே இருக்குது. ஆனால் ஆவரேஜாக வந்து 12% வந்து கொடுத்துருது. அதே போல் பேஸ்ட் ஆன் கம்பெனிஸ் பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஈக்விட்டி ஃபண்டு பார்த்துட்டிங்கன்னா கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் எப்படி நல்ல ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு இருக்குது. ஈக்விட்டி ஃபண்டு யார் ஸ்டார்ட் பண்ணலாங்கன்னா யங் ஏஜ் பீப்புள். அதாவது எனக்கு ஒரு 10 வருஷம் வரைக்கும்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ தான் நான் வேலைக்கு போகிறேன், நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், எனக்கு ஒரு 500 rupees மந்த்லி ஒரு கையில் அமௌண்ட் நிற்கும், நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். லாங் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு 10 வருஷம் கழித்து நான் வந்து வீடு கட்டணும், ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கேன், அதுக்கு வந்து நான் காசு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஈக்விட்டி ஃபண்டில் தாராளமாக வந்து போடலாம். 2வது டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா இந்த செக்யூரிட்டிஸு பாண்டிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ கவர்மெண்ட் பாண்ட்ஸு, கம்பெனி பாண்ட்ஸு, செக்யூரிட்டிஸ் இதிலெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த டெப்ட் பாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் கம்பெனிக்கு கடன் கொடுக்குற மாதிரி, ஓகேங்களா. ஸோ அந்த கடனை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கம்பெனி வந்து திரும்ப உங்களுக்கு வந்து கொடுக்கும், அது மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனோட இம்பேக்ட் அப்படிங்கிறது இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி லோ ரிஸ்க். ஈக்விட்டி ஃபண்டை கம்பேர் பண்ணுறப்ப இதில் லோ ரிஸ்க்குன்னு சொல்லலாம். மாட்ரேட்டாக தான் ரிட்டர்ன் இருக்கும். அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம், அதாவது 1 to 3 இயர்ஸ்க்குள்ளே ஒரு கோல் வச்சுருக்கீங்க, அதுக்கு வந்து மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நோ மார்க்கெட் டென்ஷன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு எனக்கு வந்து தோணுது. நான் அதான் சொல்கிறேன்.
அடுத்து 3வது ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டு. ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஸ்டாக்ஸு அண்டு பாண்ட்ஸ் இது 2லையும் சேர்த்து போடுற மாதிரி. அதாவது ஈக்விட்டி ப்ளஸ் டெப்ட் இது 2யும் சேர்த்து வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் ரிஸ்க்கு அண்டு ரிட்டர்ன் இது 2மே மாடரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பிகினர்ஸ்க்கு சூட்டபிள். அதாவது பிகினர்ஸ் அப்படின்னா டெப்ட்டில் போடுறப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் கண்டிப்பாக இருக்கும், டவுட்டே கிடையாது. ஈக்விட்டியில் போடுறப்போ கொஞ்சம் வந்து லாங் டேர்ம் இருந்தால் தான் இருக்கும் அப்படிங்கிறப்போ ஸோ இது 2லையும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது சூட்டபிள் தான். க்ரோத்து ப்ளஸ் சேஃப்டி இது 2யுமே வந்து பேஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சூஸ் பண்ணலாம். அடுத்து மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிடுறேன். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, இண்டிவிஜுவலாக ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ என்ன வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் என்ன மாதிரியாக சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் அமௌண்ட் போடுறீங்கன்னா ப்ரொஃபஷனலாக ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவங்களே ஃபுல்லும் பார்த்துப்பாங்க. இதுவே ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ டைரெக்டாக நீங்கள் இன்பர்சனாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக ஒரு கம்பெனியை தேடி கண்டுபிடிச்சி அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மொத்த ஐடியாவையும் நீங்கள் வந்து கிரகிச்சிக்கிட்டு அதுக்கேற்றாப்புல இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் 500 ரூபா போட்டாலும் அந்த 500 ரூபா எல்லா கம்பெனிக்குமே வந்து அதாவது ஒரு 10 கம்பெனி 20 கம்பெனிக்கு வந்து அவங்க டைவர்சிஃபை பண்ணுவாங்க. ஸோ ரிஸ்க் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி மீடியம் இருக்கும். எப்படியும் ரிட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் லாங் டேர்மில். ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹை ரிஸ்க் இருக்கக்கூடியதாங்க. ஓகேங்களா, நீங்கள் ஒரு சிங்கிள் கம்பெனியோட ஒரு ஷேர் தான் வந்து வாங்குவீங்க. ஒரு ஷேரு 2 ஷேரு அது உங்களுடைய கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி வாங்குவீங்க. ஸோ அது மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி அது உங்களுடைய ஓன் ரிஸ்க்காக வந்து மாறிடும். அதே போல் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் நாலேஜ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் இருந்தாவே போதும், ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இருக்க வேண்டியதில்லை. அதே போல் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் டேரெக்டாக பண்ணுறப்போ டீப் டெப்த்தாக நாலேஜ் இருக்கணும். அதே சமயம் அந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, ஸ்டாக் இப்போ எடுக்கலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஃபாலோ அப் இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் மியூச்சுவல் ஃபண்டோட மிக முக்கியமான ஒரு பெஸ்ட்டு ஒரு விஷயமே நீங்கள் வெறும் 500 ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் இங்கே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறப்போ மினிமமாக நான் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு வந்து பெஸ்ட்டு. அதுவே ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஷேரோட ரேட்டு வந்து 10 ரூபாயாகவும் இருக்கலாம், 10,000 ரூபாயாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, அது ஷேர் ரேட்டை பொறுத்தா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது டைரெக்டாக பண்ணுறது இருக்கும். அதே போல் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகிறப்போ ஸ்டடி ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், லாங் டேர்மில் வந்து நல்ல ரிட்டர்ன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஹை ரிட்டர்ன் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் மார்க்கெட் ஸ்டடி பண்ணுற பட்சத்தில் அதை விட அதிகமாக ஹை ரிஸ்க் இருக்குது, அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதே போல் மியூச்சுவல் ஃபண்டு யாருக்கு பெஸ்ட்னா பிகினர்ஸ்க்கு அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து பெஸ்ட்டு. எனக்கு இதை பற்றி ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒன்றுமே தெரியாது, நான் ஒரு மாதமாக ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னாலும் பெஸ்ட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இட்ஸ் ரியலி ஒர்த்து. அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்னால் உங்களுடைய வேலை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், அது இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்காக ரிசர்ச் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்க முடியாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு நீங்கள் ஒரு ஃபண்ட் மேனேஜரை வந்து மேனேஜ் பண்ண விடலாம். அதுவே ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஹை ரிஸ்க் எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் டைரெக்டாக நீங்கள் வந்து பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டராக இருக்கீங்க, எப்போ பணம் போட்டு எப்போ எடுக்கணும்னு தெளிவாக தெரிஞ்சு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமான ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கிளாரிட்டியாக நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது, அதே போல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஓவராலாக சொல்லியிருக்கேன். மியூச்சுவல் ஃபண்ட் வெர்சஸ் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் இதையும் வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ யாருக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இது இல்லாமல் எப்படி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி இன்டெப்த்தாக எனக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் எஸ்ஐபி ரிலேட்டடாகவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.